வெல்கம் டு மகேஸ்வரி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான வீடியோ. அது என்னன்னா, இன்றைக்கி நம்ம வீடியோ தாங்க பண்ண போகிறோம். ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் மூஞ்சி நல்லா க்ளோ ஆக்கணும்னு ஃபேர் லவ்லி எடுத்திருக்கேன். இப்போ பார்க்கலாமா நான் என்னென்ன பண்ணுறேன் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ரொட்டீன்னு சொல்லிட்டேன்னா அதான் காமிக்க போகிறோம். வாங்க. நல்லா மூஞ்செல்லாம் கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு தலை சீவிட்டு ட்ரெஸ்லாம் போட்டுகிட்டே வந்துட்டேன். இப்போ மேக்கப் மட்டும்தான், ஃபேர் லவ்லி மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லா திங்ஸும் உள்ளே இருக்குது, அதெல்லாம் எடுத்து தான் நம்ம மேக்கப் போடணும். அதை வீடியோ கட் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்க, ஃபைனலாக ஃபேர் லவ்லிலாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மேக்கப் தான் பார்க்க போகிறேன். வாங்க மேக்கப் பண்ணுறலாமா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நிறைய பார்த்திங்கன்னா நிறைய பேர் முடியெல்லாம் தலை குளிச்சிங்கன்னா சில ஷாம்பூலாம் ரொம்பவே பவரான ஷாம்பூ. பவர்னால் ஹெர்பல்னு சொல்ல முடி அது க்ளோவாக இருக்கிறதுக்கு மட்டும்தான், நுர வரக்கு மட்டும்தான். ஆனால் நீங்கள் குளிச்சுட்டு பார்த்திங்கன்னா முடி கொஞ்ச நாள்லேயே இதாகிடும், சாஃப்டாகவும் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நான் அதுக்கு தான் இந்த ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஷாம்பு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மூலிகை ஷாம்பு தான். இது பாருங்கள், இது நுர வராது. ஏன்னா இந்த மாதிரி கெமிக்கல் கலந்த ஷாம்புவில் மட்டும்தான் நுர வரும். இந்த மாதிரி ஷாம்புலலாம் நுர வராது. பாருங்கள், இப்போ நான் தடவிச்சு காமிக்கல. இப்போ இதனால தான் என் முடி எவ்வளோ சாஃப்டாக நல்லா ஸ்டைனிங்காக இருக்குது. தலை குளிச்சுட்டு நான் தோட்டும் போதே பார்த்திங்கன்னா முடி அப்போ கையிலே தொடர மாதிரி இருக்கும். இந்த ஷாம்பு பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்க. இந்த ஷாம்பு எல்லா கடையிலையும் கிடைக்கும். நீங்கள் மூலிகை ஷாம்பு ஹெர்பல் ஷாம்புன்னு கேட்டிங்கனாலே இந்த மாதிரி ஷாம்பு தருவாங்க. கலப்படம் இருக்கிறத தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா அது முடி ரொம்ப நல்லதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்க. இப்போ ஐலைனர் தான் போட போகிறேன். ஐலைனர் போடலாமா பாருங்கள். ஐலைனர் திறக்க முடியல, அதான் உள்ளே போய்ட்டு கட் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாட்ட தந்துருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, இப்போ உங்கள்கிட்ட இன்னொன்று சொல்லணும். இந்த ஐலைனர் பார்த்திங்கன்னா நீங்கள் தினமும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் சொல்கிறேன் நான் பார்த்திங்கன்னா இது கண்ணுக்கு விட ரொம்பவே கெடுதல் இந்த ஐலைனரு. இது நம்ம எந்த ஒரு முக்கியமான இந்த மாதிரி எப்போயாச்சும் ஒரு தாட்டி தான் போடணும். நானே எப்போயாச்சும் ஒரு தாட்டி தான் போடுவேன். தினமுலாம் போட்டேன் என் கண்ணெலாம் தாங்காது. அது மட்டும் இல்லை, நான் ஒரு பெரிய பொண்ணாக இருந்திருந்தால் எங்கள் அம்மா மாதிரி இருந்திருந்தால் வச்சுக்கோங்களேன், எங்கள் அம்மாவுக்கே அது அவ்வளவோ சேராது. எனக்கு மட்டும் எப்படி சேரும்னு சொல்லிட்டு தான் நான் என்றைக்காச்சும் ஒரு நாள் தான் போடுறேன். உண்மையிலேயே சொல்கிறேன். நீங்களும் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே போடாதீங்க. ஆனால் இது உடம்பு நல்லா கண்ணுக்கு அழகும் தருது. ஆனால் பரவாயில்ல. இது நிறைய பேர் ரொம்ப சில்ட்ரன்ஸ்க்கு என் தம்பி மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப சில்ட்ரன்ஸ்க்குலாம் தயவு செஞ்சு போட்டு விடாதீங்க. அவங்களாம் கண்ணு தாங்காது. அவங்க கண்ணுக்குள்ளே போச்சுன்னா என்ன ஆகும்னே தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் எப்போயாச்சும் ஒரு தாட்டி போடுங்க. அவாய்ட்
இதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. பாய். ஓகேங்க, இப்போ நான் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டேன். தட்டி பார்த்துக்கோங்க. இந்த ஹேர் ஸ்டைல் நான் எப்படி பண்ணேன்னா, நீங்கள் சாதாரணமாக ரெட்டைச்சடை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெட்டைச்சடை போட்டதுக்கப்புறம் நீங்கள் இது லைட்டாக கீழே இறக்கிட்டு உங்கள்கிட்ட இந்த மாதிரி குட்டி குட்டி ரப்பர் பேண்ட் இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கோங்க. இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இது வந்து இந்த மாதிரி பண்ணுன்னா நீங்களும் வந்து பண்ணி பாருங்கள். நான் ஃபுல்லுமே ரெடி ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, முக்கியமானது ஒன்று மறந்துட்டே பாருங்கள். பொட்டு. நாங்கள் எப்போதுமே வந்து ஸ்கூலுக்கு போனால் அர்ஜென்ட்னா பொட்டெலாம் எடுத்து வச்சிட்டுலாம் இருக்க முடியாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐலைனர் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். பொட்டை மறந்துட்டேன் பார்த்தீங்களா? ஓகே, இப்போ தான் எனக்கு அழகாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான சொல்லணும். என் தம்பிக்காரன் ஒரே நிமிஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சிரிச்சிடுவீங்க. பாருங்களேன், காலையிலேருந்து இந்த மாதிரி துப்பாக்கியெல்லாம் கையோட அலையலாம் வேட்டையாட போகிறேன்னு நினைக்கிறேன். அது என்னது, இது எங்கள் டிவி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவி டாடா ஸ்கை டிவி. அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவரின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒருத்தன் காட்டில் தொலைஞ்சு போயிடுவான். அவன் அந்த காட்டிலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்கிற மாதிரிலாம் வீடியோ நிறைய வரும், எபிசோடு வரும். அதை பார்த்துட்டு தான் என் தம்பிக்காரனும் சேர்ந்துக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி யாராச்சும் விளையாட்டுத்தனமாக அந்த மாதிரி சின்ன குழந்தைங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து எஸ்ன்னு சொல்லிடுங்க. சரி, பரவாயில்ல, சின்ன குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் இருக்கேன்னு பார்த்துக்கலாம். காலையில் நாங்கள் ஜாலியாக இருந்தோம், ஆற்றுக்கு போய்ட்டு குளிச்சுட்டு ஜாலியாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக எஸ்ன்னு சொல்லிவிட்டு ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் டிவியை வந்து காமிச்சிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த டிவி உங்கள் வீட்டில் இருக்கான்னு பார்த்துடலாமா?